நம்ம கிச்சனில் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். அதே போல் நம்ம அடுப்பே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான், பச்சையெல்லாம் எடுத்துக்கல. இது வறுத்த கடலை தான். அதே போல் பொட்டுக்கடலையும் இதில் 1/2 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நான் வேர்க்கடலை 1 கப் எடுத்துக்கணும் அதே அளவு கப்பில் தான் 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது 1 கப்னா இது 1/2 கப். நீங்கள் எதில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டாலுமே 1 கப் போட்டிங்கன்னா அதே கப்பில் 1/2 கப் பொட்டுக்கடலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல அரைச்சி எடுத்துடலாம். பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துட்டேன். அதாவது இது அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஜலிச்செல்லாம் எடுக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும். 1-2 குருணையாக தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பரவாயில்ல. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து கடலையை அரைச்சிக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒரே ஒரு அடி தான் அடித்தேன். இதையும் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதையும் பொட்டுக்கடலை அரைச்சோலையே அது கூடயே சேர்த்துடலாம். 2 ஏலக்காயை பொடி பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 3/4 கப் வெல்லம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இது போல் கலந்ததுக்கப்புறமா இதில் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் நெய் பிடிக்கலைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சிடலாம். இது போல் உங்களுக்கு கையில் எந்த அளவுக்கு பிடிக்க முடியுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதே போல் வெல்லத்துக்கு உங்களுக்கு இனிப்பு வெல்லம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சம் 1 கப் கூட சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த அளவு இனிப்பு இருந்தால் தான் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இப்படி இதே போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் வெல்லமும் இருந்தால் போதும். அதை பிசைஞ்சு நெய் கூட நம்ம வீட்டில் இருக்கணும்னு தேவையில்லை. அதுக்கு பதில் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிட்டு உருண்டையாக பிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இது போல் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.